Hello students, welcome to my Mathematics Screen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th Standard Maths Chapter 2 Complex Numbersல Example 2.16 பார்க்க போகிறோம். Show that the equation z square minus z bar has 4 solutions அப்படின்னு நம்ம காமிக்கணும். இப்போ சொல்யூஷன் அப்படின்னாலே எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரே வேரியபிளில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னாக்க இதோட டிகிரியை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து 3 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரே வேரியபிளில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொஸ்டினில் வந்து இது இசட்டில் இருக்குது, இது இசட் பாரில் இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுமே வேறு வேறு ஐட்டம். ஏன்னா இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐவைனா இசட் பார்ங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐவை, அதோட கான்ஜுகேட். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை ரெண்டுத்தையுமே ஒரே வேரியபிளுக்கு, அதாவது இசட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். சரியா? அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க முதல்ல கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம இப்போ இசட் பாரை இசட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்குது. ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கணும். ஏன்னா மாடுலஸில் தான் இசட்டும் இசட் பாரோட வேல்யூவும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்படி தானே? ஸோ இப்போ ரெண்டு சைடும் நான் என்ன செய்ய போகிறேன்னா மாடுலஸ் எடுக்க போகிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்கொயரை வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம், நம்ம வெளியிலையும் போட்டுக்கலாம். மாடுலஸ்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி அலவுட் தானே. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பாரோட வேல்யூ. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் மாடுலஸ் ஆஃப் இசட்டும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் பாருக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட்டில் வந்துடுச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்போ இதை நம்ம வந்து அப்படியே இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒரு மாடுலஸ் ஆஃப் இசட் கேன்சல் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி தோணக்கூடாது, அப்படி போடக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்டை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன வரும்னு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸில் இருக்க இந்த சைடு வந்துன்னா மைனஸ் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த சைடு 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லுமே நம்ம எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும். சரியா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக நமக்கு என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். இப்போ பாக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்கும், மைனஸ் இதை ஃபுல்லுத்தையும் நான் வெளியில் எடுத்துகிறேன். ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம், ஆர் எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ரூல் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். அப்படி இல்லாட்டி ஆர் செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 0, மாடுலஸ் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மாடுலஸ் வந்து 0 அப்படின்னாலே இசட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட்டே 0னாக்க உள்ளுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே 0 வந்துடும். எக்ஸும் 0 வரும், ஒய்யும் 0 வரும். ஸோ இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னாக்க இசட்டும் நமக்கு 0 வந்துடும். ஸோ ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. சரியா? இப்போ நமக்கு 4 சொல்யூஷன் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த சைடு வாங்க. இதில் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் இசட்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா, இசட் பார் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து இசட் பார் கண்டுபிடிங்க. 1/zன்னு வந்தாச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தால் தான் அதோட கான்ஜுகேட்டும் இன்வர்ஸும் ஈக்குவலாக வரும். நமக்கு இப்போ பாருங்கள், இசட்டோட கான்ஜுகேட்டும் இசட்டோட இன்வர்ஸும் வந்து ஈக்குவல்னு வந்தாச்சு. இது எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னு இருந்தால் தான் வரும். சரி, இப்போ இசட் பாரோட வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் கண்டுபிடிச்சாச்சா. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். இதானே ஒரிஜினல் ஈக்குவேஷன். இதில் நான் இசட் பார் இருக்க பிளேஸில் 1/z போட போகிறேன். ஸோ இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/z. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இசட் கியூப் -1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்போட நிறுத்திட்டாலும் ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் இருக்குது. இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா 3 சொல்யூஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷனில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ராவில் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட டிகிரியை வச்சு தான் அதோட சொல்யூஷன் வந்து டிசைட் பண்ணுவோம் இல்லையா. இதில் வந்து டிகிரி நமக்கு 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து z cube -1 equal to 0 has எத்தனை சொல்யூஷன்னாக்கா 3 சொல்யூஷன்.
சரியா 3 சொல்யூஷன் ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு z = 0ங்கிற ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு therefore நமக்கு என்னன்னாக்கா ஒரிஜினல் ஈக்குவேஷன் z² = z bar has 4 solution hence proved